உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. சினிமா துறையில் நன்றி என்ற ஒன்றை லென்ஸ் வைத்து தேடினாலும் பார்க்க முடியாது. அதிலும் குறிப்பாக இன்றைய காலத்தில் அதை சுத்தமாக எதிர்பார்க்க முடியாது. 100 பேரில் ஒருவரிடம் நன்றி விசுவாசம் இருந்தாலே அது பெரிய விஷயம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நன்றி விசுவாசத்தை பற்றி பார்க்கலாம். சிவாஜி கணேசன் நடித்த முதல் திரைப்படம் 1952 வெளிவந்த பராசக்தி. அந்த படத்தின் தயாரிப்பாளர் வேலூரைச் சேர்ந்த P.A. பெருமாள் முதலியார். அந்த படத்திற்கு பைனான்ஸ் செய்தது A.V. மெய்யப்ப செட்டியார். படத்திற்கு கலைஞர் வசனம் எழுதியதும் படம் வெளியான போது மிகப்பெரிய வெற்றி பெற்றதும் அந்த வெற்றி சிவாஜி கணேசனை மிகப்பெரிய உயரத்தில் கொண்டு போய் வைத்ததும் அதன் மூலம் ஒரு பெரிய கதாநாயகன் தமிழ்நாட்டில் உருவானதும் வரலாறு. அதன் பிறகு பல வருடங்கள் கடந்துவிட்டன. சிவாஜி 200 படங்களுக்கு மேலாக நடித்து புகழ்குன்றின் உச்சத்தில் இருக்கிறார். பொம்மை பத்திரிகை ஆசிரியராக இருந்த வீரபத்ரன் சிவாஜி கணேசனுக்கு நெருங்கிய நண்பர். ஒரு நாள் வீரபத்ரனை அழைத்த சிவாஜி, நாளைக்கு எந்த வேலையும் வச்சுக்காதீங்க, நாம ஒரு இடத்துக்கு போகணும். வீரபத்ரனும் மறுநாள் காலையிலேயே சிவாஜி வீட்டிற்கு சென்றுள்ளார். சிவாஜி வீட்டில் காலை உணவை முடித்துவிட்டு இருவரும் காரில் ஏறி அமர்கிறார்கள். நாம் ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்றுதான் சிவாஜி கூறினாரே ஒழிய எந்த இடத்திற்கு போகிறோம் என கூறவில்லை. வீரபத்ரனுக்கும் சிவாஜியிடம் கேட்க தயக்கம். அதனால் எதுவும் கேட்காமல் காரில் ஏறி விடுகிறார். கார் சென்னையை தாண்டுகிறது, காஞ்சிபுரத்தை தாண்டுகிறது. வீரபத்ரன் அப்போதும் எதுவும் கேட்கவில்லை. இறுதியாக கார் வேலூருக்கு சென்று அங்கு ஒரு வீட்டின் முன்னால் போய் நின்றது. அந்த வீடு சிவாஜி கணேசனை வைத்து படமெடுத்த பெருமாள் முதலியாருடைய வீடு. அவர் முன்னரே மரணம் அடைந்து விட்டார். அவர் குடும்பம் மட்டும் அங்கே வசித்து வருகிறது. தீபாவளி வருவதால் அந்த குடும்பத்தினர் அனைவருக்கும் புத்தாடைகள் எடுத்துக்கொண்டு சிவாஜி கணேசன் சந்திக்க வந்துள்ளார். அந்த வருடம் மட்டுமல்ல, ஒவ்வொரு வருடமும் சிவாஜி கணேசன் இதே போல் நேரடியாக செய்வது வழக்கம். பெருமாள் முதலியாரின் மனைவி காலில் விழுந்து அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டுதான் சிவாஜி கணேசன் அங்கிருந்து புறப்படுவார். தன்னுடைய 60 வயதிலும் அவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கக்கூடியவர் சிவாஜி அவர்கள். வேலூரிலிருந்து சென்னை திரும்புகையில் இவர்தான் என்ன வச்சு பராசக்தி படம் எடுத்தாரு. 2000 அடி படம் எடுத்திருந்த நிலையில செட்டுல பல பேருக்கு நான் ரொம்ப உள்ளே இருக்கேன், வசனம் பேசினா ஏதோ மீன் வாய திறந்து பேசுற மாதிரி இருக்குன்னு சொல்லி என்ன படத்துல இருந்து நீக்க முயற்சித்தாங்க. மெய்யப்ப செட்டியாருக்கும் என்னுடைய நடிப்பு மீதும் தோற்றத்தின் மீதும் கொஞ்சம் சந்தேகம் இருந்தது. எனக்கு பதிலா K.R. ராமசாமிய ஹீரோவா வச்சு படத்தை முடிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா நான் தான் படத்துல நடிக்கணும்னு பெருமாள் முதலியார் உறுதியா இருந்தார். நான் இவ்வளவு பெரிய நடிகனானதுக்கு ஒரே காரணம் பெருமாள் முதலியார் தான். இன்னைக்கு அவர் இல்ல. ஆனா இந்தியா முழுக்க ஒரு நடிகனா என்ன எல்லாருக்கும் தெரியும்னா உலகெங்கும் வாழும் தமிழர்கள் மத்தியில பிரபலமான நடிகரா இருப்பதும் அவர் போட்ட பிச்சை. அன்னைக்கு பெருமாள் முதலியார் இல்லன்னா இன்னைக்கு இந்த சிவாஜி கணேசன் இல்ல என உருக்கமாக கூறியுள்ளார். சிவாஜி நினைத்திருந்தால் இதை யாரிடமாவது கொடுத்து அனுப்பியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. ஒவ்வொரு வருடமும் அவரே நேரில் சென்று அவர்களை சந்தித்து வாங்கி வந்துள்ளதை அவர் கையால் கொடுத்து அவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுவதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். பண்பின் உச்சம், நன்றியின் உருவம், விசுவாசத்தின் அர்த்தம் என்று கூறலாம். இரவு 10 மணி அளவில் வீரபத்ரனை அவரது வீட்டில் இறக்கிவிட்டு அன்னை இல்லம் திரும்பினார் சிவாஜி. இன்று பெருமாள் முதலியாரும் இல்லை, சிவாஜி கணேசனும் இல்லை. ஆனால் நடிகர் பிரபுவோ அல்லது அவர் சகோதரர் ராம்குமாரோ ஒவ்வொரு ஆண்டும் தங்கள் குடும்பத்துடன் பெருமாள் முதலியாரின் வீட்டிற்கு சென்று மரியாதை செலுத்துகிறார்கள். சினிமா துறையோ தொழில்துறையோ இது நாம் அனைவருக்கும் ஒரு பாடம். Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrise.org. Contact us at 9150060032. நல்ல சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன வேண்டுகோள், நல்ல சினிமா சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்க வெளியிடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி.